ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எங்கே ஹால் டிக்கெட் வெளியாகிருக்கு, ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் எந்த தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வெளியாகிருக்கு, எங்கெங்கே ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடந்திருக்கு, அண்ட் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு, அண்ட் அந்த மாதிரி இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் என்ன, ஸோ அந்த ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் மீண்டும் எப்போது நடக்க போகுது, அது சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலில் ரெகுலராக தமிழ்நாடு கிராம உதவியாளரில் அது உங்கள் மாவட்டங்களில் எந்தெந்த தாலுக்காவில் எக்ஸாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறனால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இந்த டேட்டில் நடந்திருக்கு, இந்த டேட்டில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவேர் ஆகுது. அண்ட் எக்ஸாம் டேட் தெரிஞ்சு இன்னும் ஸ்டில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரல அப்படின்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை போய் ரிசீவ் பண்ணிக்க முடியுது, அண்ட் போய் செக் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஈரோட்டில் வந்து நிறையா வெளியாகிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நிறைய மாவட்டங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் வந்து மதுரை மாதிரியான மாவட்டங்கள், திண்டுக்கல் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சில மாவட்டங்கள் வந்து இன்னுமே ப்ராசஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம், வேலூர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மாவட்டங்கள், அப்புறம் மேலே இருக்கக்கூடிய திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா சில பக்கம் வந்து போஸ்ட்போன் பண்ணதையும் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ எஸ்ஐஆர் பணிகள்னால நிறைய பக்கம் ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறதோ வழங்கப்பட்டோ இல்லை உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கால் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ போஸ்ட்போன் ஆனதை எப்படியே கால் பண்ணி சொன்னாங்களோ அதேமாதிரி மீண்டும் உங்களுக்கு வந்து எந்த தேதியில் வந்து தேர்வு நடக்கும் அப்படிங்கிறத கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ரீசெண்டாக கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வந்து நம்பியூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 21 வந்து நடக்க இருக்குது, தேர்வு வந்து நடக்க இருக்குது. அண்ட் சிவகங்கையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கீங்க. சிவகங்கையில் எல்லா தாலுக்காலையும் தேர்வு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிஞ்சு. ஸோ நேர்காணல் தேதி, ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தாலுக்கில் யாராவது ரிட்டன் அண்ட் ரீடிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ டேட் பற்றி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது பிள்ளைருக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வலங்கைமானில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 9 எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து கிராம உதவியாளருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பாருங்கள். அடுத்து திருச்செங்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த திருச்செங்கோட்டில் வந்து நெக்ஸ்ட்டு எப்போ வந்து அந்த நேர்காணல் அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேலமில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு தேதி 27, நேர்காணல் ஜனவரி 12ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எந்தெந்த தாலுக்காவில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து அந்தியூரில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 21 எக்ஸாமு, அதே மாதிரி பவானியில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 26 எக்ஸாம் நடக்க இருக்குது. அண்டு பெருந்துறையில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 14 எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு மதுரையில் டிசம்பர் 15 அப்புறமா அந்த நேர்காணல் மற்றும் எழுத்து தேர்வு மற்றும் வாசித்தல் தேர்வுக்கான அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டு. அண்டு முழுவதும் முடிஞ்ச மாவட்டங்கள், அதாவது எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு, திறனறி தேர்வு, நேர்காணல் தேர்வு வரைக்கும் முடிஞ்ச மாவட்டங்களில் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட் அப்படிங்கிறத வெளியிட்டுருவாங்க. ஸோ ஒன்ஸ் கன்சல்டேட் பண்ணி அந்த ரிசல்ட் பிடிஎஃப் கிடைச்சதுக்கப்புறமா வெளியிட்டுருவாங்க. ஸோ இதில் இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்களுக்கு செகண்ட் ஃபேஸில் வந்து எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து இப்போ ரிட்டன் ரீடிங் முடிஞ்சு உங்களுக்கு நேர்காணல் பெண்டிங் இருந்துச்சுன்னா அதேமாதிரி செகண்ட் ஃபேஸ்லேயும் ரிட்டன் ரீடிங் உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நேர்காணல் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு சேர வந்து பார்த்திங்கன்னா அதை நடத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போதைக்கு வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த எஸ்ஐஆர் பணிகள் மட்டும்தான். ஹோப்ஃபுல்லி இந்த வீக்கோட, அதாவது இந்த வீக்கெண்டோட அந்த எஸ்ஐஆர் பணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் நம்பப்படுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு எங்கெங்கே இன்னும் நடக்கலையோ, ஹால் டிக்கெட் வெளியிடப்படலையோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வெளியிட்டுருவாங்க. அது முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிக்குள்ளே இது முடிக்க தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ ஜனவரி எண்டுக்குள்ளே இதுக்குண்டான இந்த ரிசல்ட் பிடிஎஃப் மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலும் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ புதுசாக எங்கேயாவது ஹால் டிக்கெட் வெளியாக இருக்குது, இல்லை நேர்காணல் டேட் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக்கா நேம் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.